விருந்தாவனத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது கிருஷ்ண பகவானின் லீலைகளோடு சம்பந்தப்பட்ட புனித இடம். அங்கேயேதான் இந்த நிதிவன் இருக்கிறது. இந்த இடம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறது. மரங்கள் கூட மனிதர்கள மாதிரி ஜோடியாக சாய்ந்து நிற்கும். இது உண்மையா இல்ல கதைதானா? எதற்காக அங்கே உள்ள மரங்கள் கூட சாதாரணமா இல்லாமல் விசித்திரமாகவே இருக்கின்றன? இதுதான் நாம இப்ப பேச போகும் நிதிவன் கோவிலின் அதிசய மர்மம். நிதிவன் கோவில் உத்தரப்பிரதேசத்துல யமுனை நதிக்கரையில் இருக்கும் பிருந்தாவனத்தில் தான் இருக்கிறது. பிருந்தாவனம் என்றாலே கிருஷ்ணர் சிறுவயது லீலைகள் நடத்தியதாக கூறப்படுகிறது. அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே ஒரு பெரிய தோட்டம் மாதிரி இருக்கிறது. அதுதான் நிதிவன். நிதிவனுக்குள் போனவுடன் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அங்கே உள்ள மரங்கள். அவையெல்லாம் பச்சை பசேல்னு நிற்கின்றன. ஆனா சாதாரண மரங்கள் அல்ல. ஒவ்வொன்றும் ஜோடியாக சாய்ந்து நிற்பது போல இருக்கும். நிதிவனத்துக்குள்ளே துளசி மரங்கள் தான் அதிகமா இருக்கின்றன. ஆனா அது சாதாரண துளசி மரம் இல்ல, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு துளசி மரமும் குறுகிய உயரம்தான், பெரியதாக வளராது. ஆனாலும் அவற்றின் கிளைகள் வளைந்து சாய்ந்த மாதிரி இருக்கும். இந்த மரங்களுக்குள்ளே ஒருவித அதிசய சக்தி இருக்கிறது. வேறு இடத்தில் இருக்கும் துளசியை போல இல்லாமல் இங்கே உள்ள துளசியில் இருந்து இனிப்பு வாசனை வரும் என்று சொல்றாங்க. இங்குள்ள துளசி மரங்கள் உலராது. காலம் வறட்சி எதுவாக இருந்தாலும் அவை பச்சை பசேல்னு தான் இருக்கும். ராதாகிருஷ்ணரின் கோபியர்கள் தான் துளசி ரூபம் எடுத்திருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த துளசி செடிகளை யாராலும் பறிக்க முடியாது. அப்படி பறித்தால் அது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த துளசி செடிகள் தான் நிதிவனத்தின் உயிர் என கருதப்படுகிறது. பக்தர்கள் நம்புறது என்னன்னா, அந்த மரங்கள் எல்லாம் ராசலீலை ஆடுகிற கோபியர்களின் உருவம். கிருஷ்ணர் வரும்போது அவை கிருஷ்ணருக்கு மரியாதை செலுத்தி உயிர் பெற்று நடனம் ஆடுவதாக கூறப்படுகிறது. காலையிலே பார்ப்பதற்கு அவை மீண்டும் மரங்களாகி விடுகிறது. அதனால்தான் நிதிவன காடு தனித்துவமா இருக்கிறது. மரங்கள் கூட உயிரோடு கிருஷ்ணரின் லீலையில் கலந்து கொண்டிருக்கிறதுன்னு மக்கள் நம்புறாங்க. இதை பார்த்து பல விஞ்ஞானிகள் கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதற்கான சரியான காரணம் யாருக்குமே புரியல. இங்குள்ள கோவில்களின் சுவர்கள் சாதாரணமானது கிடையாது. ஒவ்வொரு சுவரிலும் கிருஷ்ணரின் சிறுவயது விளையாட்டுக்கள், ராசலீலை, ராதா கிருஷ்ணரின் இணைவு அப்படியே ஓவியங்களாக உயிரோட நின்று கொண்டிருக்கிறது. பாங்கே பிகாரி கோவிலில் சுவருக்கு முன்னால் எப்போதும் திரை வைப்பாங்க. ஏன் தெரியுமா? கிருஷ்ணரின் உருவம் சுவரோடு உயிரோடு நின்றது போல இருக்கும். பக்தர்கள் அதிக நேரம் பார்த்தால் மயங்கி விடுவார்கள் என்று நம்பப்படுகிறது. நிதிவனின் சுவர்களும் அதே போல மர்மமாயிருக்கும். இரவு பூஜையிலே படுக்கை, பானம், இனிப்பு வைத்து மூடுவார்கள். காலையில் திறந்தால் சுவரை தொட்டால் கூட வெப்பமாயிருக்கும். யாரோ உள்ளே தங்கிய மாதிரி இருக்கும். அதனால் தான் பிருந்தாவன கோவில்களின் சுவர்கள் வெறும் கல் சுவர்கள் அல்ல, கிருஷ்ணரின் சக்தியை உணர்த்தும் புனித அடையாளங்கள். நிதிவனத்துக்குள் இருக்கும் ரங்மஹால் வெளியில பார்த்தால் ஒரு பழைய சிறிய மாளிகை மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே சென்றவுடன் ஒரே ஒரு தெய்வீக வாசனை பரவியிருக்கும். சுவர்களில் பழமையான ஓவியங்கள், ராதா கிருஷ்ணரின் லீலைகள், யமுனா நதி, கோகுல காட்சிகள் நினைவூட்டும். நடுவில் ஒரு சிறிய படுக்கை, அதில் பட்டு போர்வை, தலையணை, பக்கத்தில் தண்ணீர் கலசம், பல் துளக்கும் தண்டு, கண்ணாடி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். மாலை 5 மணிக்கு பிறகு அந்த இடம் பூட்டிவிடப்படும். ஆனால் காலையில் திறக்கும் போது படுக்கை சீர்குலைந்திருக்கும், தண்ணீர் குடிக்கப்பட்டிருக்கும், பல் துளக்கும் தண்டு ஈரமாக இருக்கும். அதனால் தான் இந்த ரங்மஹால் ராதா கிருஷ்ணர் வந்து ஓய்வெடுக்கும் தெய்வீக இடம் என்று நம்பப்படுகிறது. நிதிவனம் என்பது பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக விளையாட்டு நடக்கும் புனித காடு. ஆனால் அந்த காடு மாலை 5 மணிக்கு பிறகு முற்றிலும் மனிதர்களுக்கு மூடப்பட்டு விடுகிறது. ஏன் தெரியுமா? சூரியன் மறைந்ததும் நிதிவனத்தில்
ராதா கிருஷ்ணரும் அவர்களின் கோபியர்களும் வந்து ராசலீலை நடத்துவதாக நம்பிக்கை இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரும் அங்கே நுழையக்கூடாது. நுழைந்தவர்கள் உயிருடன் திரும்பவில்லை என்று பல கதைகள் சொல்லப்படுகின்றன. அதனால்தான் மாலை 5 மணிக்கு முன்பே கோவிலில் பூஜைகள் முடிக்கப்படுகின்றன. மாலை 5 மணிக்கு பிறகு நிதிவனம் மனிதர்களுக்கானது இல்லை. அது ராதா கிருஷ்ணரின் தெய்வீக விளையாட்டுக்காகவே இருக்கும் புனித இடம். நிதிவனத்தை பற்றி ஒரு கேள்வி எப்போதும் இருக்கும். யாராவது தைரியமாக உள்ளே தங்கி பார்த்தார்களா, ஆதாரம் இருக்கிறதா என்று? அங்குள்ள பூசாரிகள் சொல்லும் கதைகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. சிலர் ஆர்வத்தால் உண்மையா இல்லையா என்று அறிய மாலை 5 மணிக்கு பிறகு நிதிவனத்தில் தங்கி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறுநாள் உயிரோடு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. சிலர் உயிருடன் இருந்தாலும் பைத்தியமாகி போனதாக சொல்லப்படுகிறது. நிதிவனுக்கு அருகிலுள்ள வீடுகளில் வாழும் மக்கள் சொல்வது, மாலை 5 மணிக்கு பிறகு யாரும் வெளியே வரமாட்டார்கள். வீடுகளில் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கும். காரணம் என்னவென்றால், இரவு நேரத்தில் நிதிவனத்திலிருந்து பக்தி, இசை, பாட்டு, நடன சத்தங்கள், காலடி சத்தம் கேட்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள். பல வீடுகளின் ஜன்னல்களை உள்ளே பார்க்க முடியாதபடி வெளியே நோக்கி அடைத்து வைத்திருப்பார்கள். ஏனென்றால் தவறுதலாக யாராவது உள்ளே பார்த்து விட்டால் பெரிய ஆபத்து நேரும் என்று நம்புகிறார்கள். உள்ளூர் மக்களின் நம்பிக்கையின்படி யாராவது ஆர்வமாக நிதிவனத்தை ஜன்னல் வழியே பார்த்தால் அவர்கள் பைத்தியமாகவோ மரணத்தையோ சந்திக்க வேண்டியதாகிவிடும். அதனால் அந்த வீடுகளில் வசிக்கும் மக்கள் கூட மாலை 5 மணிக்கு பிறகு யாரும் வெளியே வரமாட்டார்கள். நிதிவனத்தின் அருகே இருக்கும் விசாகா நீர்த்தொட்டி ஒரு தெய்வீக நினைவு சின்னமாக கருதப்படுகிறது. புராண கதையின்படி ஒரு நாள் ராதா ராணியும் அவருடைய கோபியர்களும் கிருஷ்ணருடன் நிதிவனத்தில் ராசலீலை நடத்தி கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் ராதா ராணியின் மிகவும் நெருங்கிய தோழியான விசாகா தேவிக்கு தாகம் வந்தது. அப்போதைய காட்டுப்பகுதியில் குடிக்க நீர் எங்கும் கிடைக்கவில்லை. அதை கவனித்த கிருஷ்ணர் தன்னுடைய புல்லாங்குழல் கொண்டு தரையை தட்டி அங்கிருந்து நீரை பெருக்கிவிட்டார். அந்த இடத்தில்தான் ஒரு சிறிய குளம் உருவானது. அந்த குளத்தில் விசாகா தேவி தன் தாகத்தை தீர்த்து கொண்டார். அதனால் தான் அந்த இடம் விசாகா நீர்த்தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இன்று கூட அந்த நீர்த்தொட்டி புனிதமாய் கருதப்படுகிறது. பக்தர்கள் அந்த நீரில் குளித்தால் பாவங்கள் நீங்கும், ஆசைகள் நிறைவேறும் என்று நம்புகிறார்கள். இப்படி நிதிவனம் என்பது இன்று வரை மர்மத்தையும் அதிசயத்தையும் தாங்கி நிற்கும் புனித இடம். பகலில் நாம் பார்க்கும் காடு இரவில் ராதா கிருஷ்ணரின் தெய்வீக ராசலீலை நடைபெறும் சந்நிதியாக மாறுகிறது என்ற நம்பிக்கையே நிதிவனத்தை உலகம் முழுக்க தனித்துவமாக்குகிறது. மனிதர்களால் விளக்க முடியாத அதிசயங்கள் இருந்தாலும் பக்தர்கள் அந்த இடத்தை ஒரு தெய்வீக ரகசியமாக கருதி வழிபடுகிறார்கள். ஆகவே நிதிவனம் காண்பவருக்கும் கேட்பவருக்கும் நினைப்பவருக்கும் கூட கிருஷ்ணரின் கருணையை உணர வைக்கும் ஒரு பாக்கியமான மர்ம நிலம்.